சென்னையிலே முருகனுக்கு யானையை வாகனமாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம், காஞ்சி மகா பெரியவா அவர்களுடைய ஆலோசனையின்படி அமைக்கப்பட்ட ஆலயம், அப்பொழுது கிடைத்த ஒரு பெரிய வேல், கும்போணத்துக்கு அருகில் உள்ள சுவாமி மலையில் அமைந்துள்ள ஆலயத்தை போன்றே அமைக்கப்பட்ட ஆலயம் அமைந்துள்ள இடத்தை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து கிழக்காக சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ சுவாமிநாதேஷ் சுவாமி ஆலயம் அல்லது குமரன் குன்றம் ஆலயம். இந்த சுவாமியை பார்ப்பதற்கு நம்ம படிக்கட்டில் ஏறி போகலாம். அப்பொழுது சில சுவையான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஒரு முறை 1956ஆம் ஆண்டு காஞ்சி மகா பெரியவா சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் குரோம்பேட்டை வந்தபொழுது இந்த குன்றை பார்த்திருக்கிறார். உடனேயே இங்கே ஒரு முருகனுக்கு ஆலயம் அமைக்கலாம் என்று ஆலோசனை கூறியிருக்கிறார். அதன்படியே இந்த குன்றை சீர் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய வேல் ஒன்றும் கிடைத்ததாம். முருகனை தரிசிக்க செல்லும் பொழுதே பாதி வழியில் இடதுபுறத்தில் சிவபெருமானுக்காக ஒரு அற்புதமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானையும் மீனாட்சி அம்மனையும் தரிசித்த பின் முருகனை தரிசிக்க செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். கோயிலில் முருகருக்கு யானை வாகனமாக இருக்கிறது. யானையை வாகனமாக கொண்ட முருகன் ஆலயங்களில் திருத்தணி, சுவாமிமலை மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகியவை குறிப்பிடத்தக்கது. இந்திரனின் மகள் தெய்வானையை முருகன் மணந்தபொழுது அவரால் ஐராவத யானை சீதனமாக கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். குரோம்பேட்டை குமரன் குன்றம் ஆலயம் இப்பொழுது மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. செவ்வாய்க்கிழமை முருக பக்தர்களால் இந்த ஆலயம் நிரம்பி வழிகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். சென்னையில் தற்பொழுது பார்க்க வேண்டிய ஆலயங்களில் முக்கியமாக இந்த குரோம்பேட்டை குமரன் குன்றம் ஆலயம் விளங்குகிறது.